நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் கர்த்தருடைய சமத்தில் வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவை, உம்முடைய திருப்பாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள இனிதான நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும் என்று சொன்னீரே. அப்பா, நிறைவே நீர் இப்பொழுது வந்து எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க சுவாமி. இன்னும் உம்மை அறியத்தக்கதாக, இன்னும் உம்மிடத்தில் கிட்டு சேரத்தக்கதாக ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக செபிக்கிறேன். அப்பா, என்னுடைய எல்லா பலவீனங்களையும் இன்றைய நாளில் நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். என்னுடைய நாவை நீர் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாள் வார்த்தை மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுரூபமாக மாற்றும்படியாக மன்றாடுகிறேன் சுவாமி. ஆரம்பல இறுதி வரைக்கும் பரிசுத்தாவியானவரே, உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்தி முற்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டு புத்தகம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நாங்கள் போய் ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லாவிட்டால், அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வேறு எந்த வழியுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வழி, நாங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வேறு வழிகளை சொல்லவில்லை. நீங்கள் போய் சொல்லாவிட்டால் வேறு வேறு வழிகளில் அவர்கள் கேள்விப்படுவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இந்த தேசத்தில் எங்களை ஆண்டவர் வைத்திருப்பதன் நோக்கம், இந்த தேசத்தில் இருக்கின்ற அன்றாடம் நாம் சந்திக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, நாங்கள் எத்தனை பேரை ஒரு நாளில் சந்திக்கின்றோம், அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம், நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகம் அநேக செய்திகள். நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் சரி, எதிலும் சரி, டிவியிலும் சரி, எங்கேயும் செய்தியை கேட்கின்ற பொழுது அதில் 99% துர்செய்திகள் தான் இருக்கும். அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டது, அவர் இறந்து விட்டார், இது அப்படிப்பட்ட. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படி துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு நற்செய்தி. உங்களுக்கு தெரியும், இந்த 2000 வருஷம் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு அந்த திருச்சபை ஆரம்பிக்கிறது. திருச்சபையை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முதல் எழுதப்பட்ட புத்தகம். அங்கே பார்க்கின்றோம் எப்படி நற்செய்தி அறிவித்தார்கள் என்று சொன்னால், அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே முதலாக ரோட் போடப்பட்டது ரோமர் அரசாங்கத்தில். ரோம சாம்ராஜ்யம் வந்ததும் தான் நாங்கள் நடந்து இப்போ பாவிக்கின்ற ரோட்டே முதல் போடப்பட்டது. அந்த காலத்தில் விமானங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம், கப்பல்கள் இல்லாத காலம். எனவே நாட்டுக்கு நாடு பாய்மர கப்பல்களில் சென்று நடையாக 100 கிலோமீட்டர் நடந்து சென்று அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். நடந்து சென்று, அந்த காலத்தில் அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம், வாயால் போய் நற்செய்திகளை ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு வாயினால் நடந்து சென்று நற்செய்திகளை அறிவித்தார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு பிறகு
1545 நினைக்கிறேன் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 1500 வருஷங்களும் வாயினாலே தான் செய்தியை அறிவித்தார்கள். வாயால் போய் சொன்னார்கள், நடந்து போய் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு போய் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த துண்டு பிரசுரங்கள் அச்சிடப்பட்டு கிட்டத்தட்ட 500 வருஷங்களாக உங்களுக்கு தெரியும் துண்டு பிரசுரங்கள் கொடுப்பார்கள். இப்பொழுதும் அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலம், எங்கள் கரங்களில் இருக்கின்ற தொலைபேசி, கையடக்க தொலைபேசியிலேயே எத்தனையோ பேருடைய தொடர்புகள் இருக்கிறது. எத்தனையோ பேர் எங்களோட உறவில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தொடர்பில் இருக்கிறார்கள். ஆனால் நற்செய்தி அப்பொழுது நாடு கடந்து நடந்து சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். அதன் பிறகு நடந்து சென்று அல்லது வாகனங்களில் சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார்கள். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது இருதயத்தில் பாரம் இருந்தது, எழுப்புதல் வந்தது. துண்டு பிரசவங்களை நடந்து சென்று மற்றவர்களுக்கு அல்லது வாகனங்கள் சென்று கொடுத்த காலங்களில், இந்த 500 வருட காலத்தில் இருதயத்தில் பாரம் இருந்தது, மற்றவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று அந்த ஏக்கம் இருந்தது, அறிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லா வசதிகளும் இருக்கிறது. வீட்டில் இருந்து கொண்டே உலகம் முழுதும் அறிவிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த காலம்தான் கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற காலம். நாங்கள் யோசிப்போம், நாங்கள் அநேக பிரசங்கங்கள் கேட்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சொல்கிறோம். அங்கே நாங்கள் இந்த வருடத்தில் எங்களுடைய துணைப்பொருளை அதுதான், ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவோம். நான் நினைக்கின்றேன் சிலர் அதை வாசித்தே இருக்க மாட்டார்கள். அது அவங்க எழுதி போட்டிருக்கிறாங்க. இல்லை, இது உங்களுக்காக எழுதப்பட்டது, எங்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த பாரம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கின்ற பொழுது, இன்று நான் ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை நான் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினேனா என்கின்ற அந்த பாரம் எங்களுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் அந்த படத்தை பார்த்தால் தெரியும், கர்த்தருடைய வருகை மிக 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 அண்மித்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், நாங்கள் கடைசி காலத்தில் இல்லை, கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் நிற்கின்றோம். கடைசி நிமிஷத்தில் நிற்கின்றோம். கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுகின்ற அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகின்ற 2 விஷயம் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் கைவிடப்படுவார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை அல்லது கைவிடப்படுதலை சந்திக்கின்ற சந்ததி தான் நாங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் பங்கடைகின்ற அல்லது கைவிடப்படுகின்ற அந்த ஜனங்கள் நாங்கள். எனவே நற்செய்தி அறிவிப்பது எங்களுக்கு கொடுத்த கடமையாக இருக்கிறது. நாங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போன்றோம், நாங்கள் ஏன் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஏன் அறிவிக்க வேண்டும்? எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நாங்கள் ஏன் அறிவிக்க வேண்டும்? ஆண்டவர் தானே சர்வ வல்லவர், அவரே ரட்சித்துக் கொள்ளுவார் என்று சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாக இருந்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து 30 வருஷங்கள் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்து 30 வயதிலிருந்து 33.5 வருஷம் வரைக்கும் 3.5 வருஷங்கள் 3.5 வருடங்கள் அவர் நடந்து திரிந்து சந்தை வழிகளிலும் பட்டணங்களிலும் கடற்கரையோரங்களிலும் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். அவர் செய்த அந்த உன்னதமான பொறுப்பை எங்களை நம்பி எங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே ஏன் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளில் 2 முக்கியமான குறிப்புகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 19 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 19 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே,
பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கதையை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்றார். அதோடு அவருடைய மனைவி சாராளும் கூட செல்கிறார். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இந்த வானத்து நட்சத்திரங்களை பார், அதை போல் திரளான சந்ததியை உனக்கு கொடுப்பேன் என்று. ஆனாலும் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு பஞ்சம் ஏற்படுகின்ற போகின்ற பொழுது வேலைக்காரிகளை கொடுக்கிறார் அங்கே பார்வோன். அதில் ஒருவர் தான் ஆகார். அந்த ஆகார் குழந்தை இல்லாததால் சாராள் அவசரப்பட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் குழந்தையை கொடுப்பார். ஆனாலும் சாராள் என்ன செய்கிறான்னு சொன்னால், எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வேலைக்காரியை குழந்தை பெறுவதற்காக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயர். இந்த சம்பவம் உங்களுக்கு அநேகமாக தெரியும். குழந்தை பிறந்ததும் சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. சாராளுக்கு குழந்தை இல்லை. இப்பொழுது இவருக்கு குழந்தை கிடைத்ததும் வேலைக்காரி தன்னுடைய எஜமானியாகிய சாராளை ஏளனமாக பார்க்கிறார். அவர் எனக்கு குழந்தை இருக்கிறது, உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவள் சாராளை அவமதிக்கின்ற சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக சாராள் ஆபிரகாமிடம் முறையிடுகிறாள், இந்த பிள்ளையையும் தாயையும் வீட்டை விட்டு திரட்டி விடுங்கள், இங்கிருந்து துரத்தி விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாமுக்கு விருப்பமில்லை. ஆபிரகாமுடைய குழந்தையையும் தனக்காக மனைவியாக கொடுத்த ஆகாரையும் துரத்திவிட இவருக்கு விருப்பமில்லாமல் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்பிவிடும்படி. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஆகாரையும் குழந்தையையும் அனுப்பிவிடுகிறார். துருத்தியிலே தண்ணீரும் அப்பங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு மனிதன் சுமந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பங்களையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். இவர்கள் வனாந்தரத்தில் போகின்ற பொழுது அங்கே சாப்பிடுகிறார்கள். சாப்பாடு முடிந்து விட்டது. துருத்தியில் கொண்டு போன தண்ணீரும் முடிந்து விட்டது. இது வனாந்தரம், அங்கே தண்ணீர் இல்லை, உணவில்லை. ஆகவே இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. குழந்தை தண்ணீர் இல்லாமல் அழுகிறது. தண்ணீர் இல்லாமல் அழுகின்ற பொழுது அந்த குழந்தை சில நிமிடங்களில், சில மணித்தியாலங்களில் இந்த குழந்தை இறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. கடைசியாக அழுகின்ற பொழுது ஒரு மரத்தின் கீழ் கொண்டு இந்த குழந்தையை வைத்துவிட்டு சொல்லுகிறாள், என்னுடைய குழந்தை அழுவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி இவள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், அம்பு பாயும் தூரம், அந்த காலத்தில் மீட்டர், கிலோமீட்டர், இந்த மைல் இதுகளெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் ஒரு அம்பை விட்டால் எவ்வளவு தூரம் செல்லும்? கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த கதவு அடிக்கு செல்லும், அவ்வளவு தூரத்திற்கு, அந்த சுவர் அடிக்கு செல்லும். அவ்வளவு தூரத்தில் போய் அவள் அந்த பிள்ளை அழுகிற சத்தம் கேட்காத தூரத்தில் போயிருந்து இந்த பிள்ளை அழுகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை, இந்த பிள்ளை மரணமடைவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி இவள் அழுவதை பார்க்கின்றோம். அங்கே குழந்தை அழுகிறது, இங்கே தாய் அழுகிறாள். இதை என்னால் பார்க்க முடியாது என்று ஆண்டவர் நோக்கி அழுகிறார். இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம். வாசியுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மீண்டும் நாங்கள் வாசிப்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், பிள்ளையும் அழுகிறது, தாயும் அழுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்குரிய முதலாவது காரணம் என்ன தெரியுமா? அழுது கொண்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக, அழுது கொண்டிருப்பவர்களை மீட்டுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் பிள்ளையும் அழுகிறது, தாயும் அழுகிறது. உடனே இந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வருகின்றான். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், அழ வேண்டாம், உன்னுடைய சத்தத்தை, பிள்ளையினுடைய சத்தத்தை. 2 பேரும் அழுகிறார்கள், பிள்ளையும் அழுகிறது, தாயும் அழுகிறார். ஆனால் அந்த அழுகின்ற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி தேவதூதன் வந்து சொல்லுகின்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
தேவதூதன் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்பவர் தான் தேவதூதன், மெசேஞ்சர்ஸ். ஆண்டவருடைய செய்தியை கொண்டு செல்வதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். அங்கே தேவதூதன் வந்து செய்தி சொல்லும் வரைக்கும் அழுகையிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, அழுது கொண்டே இருக்கிறாள். ஆனால் தேவதூதன் வந்து அங்கே செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த அழுகை நிறுத்தப்படுகிறது. அழுகையிலிருந்து பிள்ளைக்கும் விடுதலை கிடைக்கிறது, தாய்க்கும் விடுதலை கிடைக்கிறது. நாங்கள் வாசிப்போம் 17, 18. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, பிள்ளையும் அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளை மரணம் அடைகின்ற வேளையில் அழுது கொண்டிருக்கிறது. தாயும் அழுது கொண்டிருக்கிறார். இந்த அழுகை தொடர்ந்திருந்தால் பிள்ளையும் செத்து போயிருக்கும், தாயும் செத்திருப்பாள். ஏனென்று சொன்னால் அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை, வனாந்தரத்தில் உணவில்லை. பிள்ளையும் அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளை மரணம் அடைந்திருக்கும், சில நாட்களில் தாயும் மரணம் அடைந்திருப்பார். இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரம் பயங்கரமான ஒரு வெயில் நிறைந்த இடம். இந்த அழுது கொண்டு இருக்கின்ற வேளையில் நடைபெறுகின்ற சம்பவத்தை பாருங்கள். தேவதூதன் வந்து அந்த செய்தியை சொன்னதும், நற்செய்தியை சொன்னதும், நீ பயப்படாதே, அழ வேண்டாம், ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரும் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் பிள்ளையினுடைய அழுகின்ற சத்தத்தை கேட்டார். தாயும் அழுகிறாள், பிள்ளையும் அழுகிறது. இருவருடைய இந்த அழுகையையும் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். இந்த செய்தியை வந்து தேவதூதன் ஆகாரிடம் சொன்னதும் அழுகை நிறுத்தப்படுகிறது. பயப்படாதே, ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நற்செய்தியை சொன்னதும் அழுகை நிறுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற நற்செய்தியை பாருங்கள். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, பயப்படாதே, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ போ, பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று நற்செய்தி சொல்லப்படுகிறது. அந்த நற்செய்தியை கேட்டதும் அந்த அழுகையிலிருந்து, அந்த மரண விளிம்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆகவே அந்த தேவதூதன் வந்து சொல்லாவிட்டால், அந்த நற்செய்தியை அவள் அறிந்திருக்க மாட்டாள். அவன் வந்து பிரசங்கிக்காவிட்டால், அந்த செய்தியை சொல்லாவிட்டால் ஆகாருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு. நாங்கள் நற்செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், தேவதூதன் நற்செய்தியை சொன்னதும் விடுதலை கிடைத்தது போல, நாங்கள் போய் மற்றவருக்கு துக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கும் விடுதலை கிடைக்கிறது. இன்று நமது தேசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேகர் வியாதியோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த வியாதியை தீர்ப்பதற்கு வைத்தியர் இல்லையே, வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்களே, இனி எனக்கு வர வர வியாதி அதிகரித்து கொண்டு இருக்கிறதே, இறுதியாக நான் மரணம் அடைவேனோ, எனக்கு வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருந்து மாத்திரைகள் கைவிட்டு விட்டது, நான் என்ன செய்வதென்று எத்தனையோ பேர் வியாதியோடு என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்கின்ற சூழலில் எங்களுக்கு தெரிந்தவர்கள், எத்தனையோ உறவுகள், எத்தனையோ நண்பர்கள், எங்களுடைய அயலார், நாங்கள் காண்கிறவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு வியாதியோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அழுது கொண்டிருக்கிறார்கள், வீடுகளில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன், எங்களுடைய வீட்டிலும் கூட, எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற வீட்டிலும் கூட சில நேரம் ரட்சிக்கப்படாமல், ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ பேர் வியாதியோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, யார் என்னை குணமாக்குவார், இனி எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அழுகிறவர்கள் எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பொழுது சுகமடைவேன், இதுதான் எனக்கு கடைசியோ, இந்த வியாதியினால் தான் மரணம் அடைவேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் வலி வேதனை தாங்க முடியாமல், இந்த வியாதி வேதனையாக இருக்கிறதே, வலியாக இருக்கிறதே, இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே, இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ பேர் அழுது கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு இந்த வியாதிக்கு இனி எந்த மருந்துகளும் இல்லையே என்று சொல்லி அழுவோர்கள் எத்தனையோ பேர் இருக்கு. வியாதிகள் காரணமாக, நீண்ட நாள் வியாதிகள் காரணமாக அது சுகமடையாதே என்று நினைத்து மனம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மன அழுத்தங்களோடும், மனப்பாரங்களோடும், மனப்பிளவுகளோடும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக எத்தனையோ பேர் எங்களுடைய தேசத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களை மீட்க
அவர்களை விடுதலையை செய்ய யார் போய் சொல்லுவது? நாங்கள் போய் பிரசங்கிக்காவிட்டால், பிரசங்கிக்கிறது அறிவிக்கிறது, நாங்கள் போய் அந்த செய்தியை சொல்லாவிட்டால், நாங்கள் போய் ஆண்டவர் இருக்கிறார், அவர் யெகோவா ராஃபா, அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் பரிகாரியாகிய கர்த்தர், வைத்தியர்கள் கைவிட்டாலும், மருந்துகள் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் அவர் பரம வைத்தியர். வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அவர்தான் யெகோவா ராஃபா. அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நீ விசுவாசித்தால் சுகமடையும் என்று சொல்லி அந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நாங்கள் தான் இருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே குழந்தையையும் தாயும் அழுது கொண்டிருக்கிற பொழுது தேவதூதன் வந்து அந்த செய்தியை சொன்னதும் அந்த இடத்தில் அவள் அழுகை நிறுத்தப்பட்டது. அந்த இடத்தில் அவள் விடுதலை அடைவதை காண்கிறோம். மத்தேயு 14:14 நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் போய் சொல்லுகின்ற பொழுது அவர் மனதுருகுவார். நாங்கள் இல்லை சுகம் கொடுப்பது எங்களுடைய கடமை. தேவதூதன் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னான், உன்னுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நாங்கள் போய் சொல்ல வேண்டியது, வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்களா? நீ மரணம் அடைந்து விடுவாய் என்று வைத்தியர்கள் சொன்னார்களா? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். வைத்தியர்கள் கைவிட்டாலும் பரம வைத்தியர் கைவிடுவார். அவர் மனதுருகுற கர்த்தர். மத்தேயு 14:14 நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் அவர்களிடம் போய் செய்தியை மாத்திரம் சொல்ல வேண்டும். நீ பயப்பட வேண்டாம். இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் மனதுருகுற தெய்வம். அவர் மனதுருகி வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தால் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். இன்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். எங்களுடைய தேசத்தில் எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய தொலைபேசியில் தொடர்புகளில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர், எங்களுடைய தேசத்தில் மாத்திரமல்ல, எங்களோடு தொடர்பு இருப்பவர்கள், அன்றாடம் நாங்கள் போன்களில் கதைப்பவர்கள், எங்களுடைய உறவுக்காரர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், அது இலங்கையில் இருக்கலாம், அது உலகம் முழுவதில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வியாதியோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, வைத்தியர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு நான் தீர்மானம் எடுப்போம். தயவு செய்து ஒவ்வொருவரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் இன்று தொடக்கம் கர்த்தாவே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா, நீர் சுகம் கொடுக்கிற தெய்வம், நீர் மனதுருகிற தெய்வம், நீர் ஜீவனுள்ள தெய்வன் என்பதை நான் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சொல்லி, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வைத்தியர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் இந்த செய்தியை இன்றிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் வாழும் நாளளவும் உம்முடைய வருகை அளவும் இன்று தொடக்கம் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுவேன் என்று நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய அன்பு கரம் தொடுவதாக. தீர்மானம் எடுக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பேச வேண்டியது அவர். நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் மனதுருகி நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வசனத்திலும் இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடிய வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருதயத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா, நான் எடுத்த இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. இன்று தொடக்கம் ஆண்டவரே, என்னையும் சுவிசேஷம் அறிவிக்கின்ற நற்செய்தியை சொல்லுகின்ற ஒரு பாத்திரமாக வனைவும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. நாங்கள் பார்க்கின்றோம், இது மாத்திரமல்ல, அநேகர் எங்களுடைய தேசத்தில் மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் பார்க்கின்றோம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனைகளால் எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவிடத்தில் பிரச்சனை, சகோதரங்களில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளால் சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடன்கள் காரணமாக, வேலையில்லாத பிரச்சனையினால், பணப்பிரச்சனைகளினால், பொருளாதார கஷ்டங்களினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு மன அழுத்தங்களினாலும் மனப்பாரங்களாலும்
பிரச்சனைகளாலும் வேதனையோடு அழுது கொண்டிருப்பவர்களை அன்றைய நாள் எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று எங்களுடைய தேசத்திலும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பொருளாதார தேவைகள் பிரச்சனைகளினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். வறுமையினால் இலங்கை தேசம் கிட்டத்தட்ட 40% வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கின்றோம். வறுமை கோட்டின்கள் இருக்கின்ற எங்கள் தேசம் எத்தனையோ ஏழைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்றாட ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறார்கள், வேதனைகளோடு இருக்கிறார்கள். பிசாசினுடைய கட்டுக்களால் பிடிபட்டு எத்தனையோ பேர் வேதனைகள் இருக்கிறார்கள். அதே போன்று மதுபோதைக்கு அடிமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாவங்களினால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 3 இடங்கள் தான் பாவங்கள் கூடின பட்டணங்கள். ஒன்று பேருவள, அடுத்தது நீர்கொழும்பு, அடுத்தது கிக்கடுவ. இந்த 3 தேசங்கள் தான் போதை வஸ்து பாவனை அதிகமான பட்டணமும் விபச்சார பாவங்கள் அதிகமான பட்டணமும். இலங்கை தேசத்தில் அதிகூடிய பாவங்கள் இருக்கின்ற ஒரு பட்டணம் தான் நீர்கொழும்பு பட்டணம். நாங்கள் இருக்கின்ற பட்டணத்தான் இலங்கையிலே கூடுதலாக போதை வஸ்து விற்பனையும், அதே போன்று போதை வஸ்துக்கு அடிமையானவர்களும், அதே போன்று விபச்சார பாவங்கள், வேறு பாவங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பட்டணத்தில் இருக்கின்றோம். அநேகர் பிசாசின் கட்டுக்களில் பிடிக்கப்பட்டு பாவங்களுக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதினர் 20 வயதுக்கு உட்பட்ட எத்தனையோ பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த எத்தனையோ தாய்மார் பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை வஸ்து அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பழக்கத்திலிருந்து என்னுடைய மகனை யார் மீட்பார், என்னுடைய மகனை யார் விடுதலை கொடுப்பார்? எத்தனையோ பேர் மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இலங்கை தேசத்தில் கூடுதலாக மதுபானம் விற்கப்படுகிற ஒரு பிரதேசமும் எங்களுடைய பட்டணம் தான். இலங்கை தேசத்திலேயே கூடுதலாக மதுபானம் விற்கப்படுற ஒரு பட்டணத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே மதுபோதைக்கு அடிமையானவர்கள் எத்தனையோ பேர். இதிலிருந்து என்னை விடுவிப்பார்? எத்தனை பேர் விடுதலை அடையாமல் பிசாசின் கட்டுக்களிலும், அதே போன்று சூனியங்கள் கூடுதலாக இருக்கின்ற இடம் எங்களுடைய பட்டணம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் சூனிய கட்டுக்களினால், அடிமைத்தனத்தினால், பிசாசின் கட்டுக்களால் பிடிபட்டவர்களாக, விடுதலை அடையாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு விட்ட பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருப்பதை, போதை வஸ்துக்கு அடிமையாக இருப்பதை பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பது யார்? எத்தனையோ சகோதரர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தம்பிக்கு விடுதலை கொடுப்பது யார்? உங்களுக்கு தெரியுமா, அநேக பெண் பிள்ளைகள் இப்பொழுது எங்களுடைய தேசத்தில் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு காலம்தான் ஆண்கள் மாத்திரம் குடிக்கின்ற காலம், இப்பொழுது பெண்கள் கூடுதலாக குடிக்கின்ற காலம். அது இளம் வயது பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக கிட்டத்தட்ட இலங்கை தேசத்தில் 40% மேற்பட்டவர்கள் அனுதினமும் ஏதோ ஒரு காரணத்தினால் மனநிலை பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். எத்தனையோ பேர் விவாகரத்து, கணவன் மனைவி பிரிந்தவர்கள், எத்தனையோ விதவைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எனக்கு யாருமே இல்லை. எத்தனையோ திக்கற்றவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எனக்கு யார் இருக்கிறார், எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவங்களுக்கு அடிமையானவர்கள், இந்த பாவத்துக்கு உட்பட்டு பாவத்தின் கட்டுக்களால் விடுதலை அடையாதிருக்கிறவர்கள், கர்த்தரை அறியாது எங்களுடைய தேசத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் நீர்கொழும்பு பட்டணத்தில் ஆண்டவரை அறியாது விக்கிர ஆராதனைகளுக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலை அடைய செய்வது யார்? நாங்கள் போய் பிரசங்கிக்காவிட்டால், நாங்கள் போய் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவதூதன் வந்து ஆகாரிடம் சொல்லாவிட்டால் அவள் விடுதலை அடைந்திருப்பாளா? இல்லை. நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். மீண்டுமாக கண்களை மூடி சில நிமிடம் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ரட்சகர் பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 சொல்லப்படுவதன் பிரகாரம் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாங்கள் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அன்பான இயேசு சுவாமி, நீங்க தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு நீர் மனிதனாக வந்து கல்வாரியில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா. உம்முடைய கல்வாரி இரத்தம் 1 யோவான் 1:7 பிரகாரம் உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, 1 யோவான் 1:8 பிரகாரம் எங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறோம் என்று சொன்னதன் பிரகாரம் எத்தனையோ பேர் இன்றைக்கு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாரே சுவாமி. எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவர்களாக பாவத்தின் கட்டுக்களால் ஆண்டவரே அன்றாடம் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை விடுதலை அடைய செய்ய, அவர்களுக்கு நான் உம்மை பற்றி சொல்ல, இந்த நற்செய்தியை சொல்ல, நீர் ஜீவனுள்ள தேவன் என்று, ஆண்டவர் நீர் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க வல்லவர் என்ற அந்த நற்செய்தியை சொல்வதற்கு, இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு யாருமே இல்லை, நீர் மாத்திரம் இருக்கிறீரப்பா. அந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு எனக்கும் ஆண்டவரே கர்த்தாவே பலன் தாருங்க. எனக்கு இருக்கிற இந்த பயத்தை நீக்கி போடு கண்டு கேளுங்க. கண்களை மூடிய வேளையில் வாய்களை திறந்து, ஆண்டவரே, எனக்கு நற்செய்தி சொல்வதற்கு பயமாக இருக்கிறது, நான் எப்படி சொல்லுவதென்று தெரியாது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் உதவி செய்வீராக. எனக்கு நற்செய்தி சொல்வதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது, வாஞ்சியாக இருக்கிறது, ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. கேளுங்க, அவர் பலம் கொடுப்பார். அவர் பலவீனத்திலும் பலம் கொடுப்பார். நீங்கள் அந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை அவரே பேசுவார், அவரே சொல்லித் தருவார். அதற்குத்தான் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் விடுதலை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே எங்களை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எனவே கண்களை மூடிய நிலையில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போமா? யாரெல்லாம் எங்களுடைய தேசத்தில் கட்டப்பட்டவர்களாக, சூனிய கட்டுக்களால் பிடிப்பட்டவர்களாக, பாவத்தில் இருப்பவர்களாக, எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் நற்செய்தியை சொல்ல தீர்மானம் எடுப்போம். கடன் பிரச்சனைகளால், பொருளாதார கஷ்டங்களால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். திக்கற்றவர்கள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்களாக, ஏழைகளாக எத்தனையோ பேர் அன்றாடம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுது கொண்டிருப்பவருக்கு நற்செய்தியை சொல்றதுக்கு நான் தீர்மானம் எடுக்கின்றேன் ஆண்டவரே. இன்று ஒரு தீர்மானம் எடுக்கின்றேன் ஆண்டவரே. இந்த தீர்மானத்தை நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே. எனக்கு எப்படி இந்த செய்தியை போய் சொல்லுவதென்று தெரியாதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யும். நான் இன்று தொடக்கம் நான் நற்செய்தியை போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை சொல்லுவதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும், என் குறைவுகளை நிறைவாக்கும், என் பயத்தை நீக்கி போடும் என்று சொல்லி கேளுங்க. நாங்கள் ஒரு சில நிமிடம் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களோட வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவனை சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என் பயங்களை நீக்கி போடும் சொல்லுவோமா? ஒவ்வொருவருமாக உங்களுக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அதை சொல்லுங்க. ஆரம்பத்தில் நானும் பயப்பட்டேன், எப்படி போய் சொல்வது தெரியாமல் இருந்தேன். ஆண்டவர் என் பயத்தை நீக்கும் என்று சொன்ன பொழுது என்னுடைய பயத்தை நீக்கி ஆண்டவர் உங்களுடைய பயத்தையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாள் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் மீதும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுப்பீராக. பயத்தின் ஆவியை நீக்கி ஒரு பலத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்ப்போம், குருடாக்கப்பட்டவர்களுடைய கண்களை திறப்பதற்காக நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவதூதன் வந்து ஆகாரை பார்த்து நற்செய்தியை சொல்லுகிறான். தேவதூதன் வந்து அந்த நல் செய்தியை ஆகாருக்கு சொல்லும் வரைக்கும் ஆகாருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. நன்றாக கவனிங்கள். தேவதூதன் வந்து அந்த செய்தியை சொல்லாவிட்டால், அவள் அந்த செய்தியை கேட்காவிட்டால் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. அவளுக்கு பக்கத்திலேயே நீரூற்றி இருக்கிறது, அவளுக்கு பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அவளுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கள், நன்றாக கவனியுங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கண்களை திறப்பவர் ஆண்டவர். ஆனால் தேவதூதன் தான் அந்த செய்தியை சொல்லுகிறான்.
தேவதனுடைய கடமை கண்களை திறப்பதல்ல. அவன் போய், ஆகாரே பயப்படாதே, உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல செய்தியை, அந்த சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரம்தான் தேவதூதன். அறிவித்த உடனே கண்களை திறக்கிறார். கண்களை திறப்பவர் ஆண்டவர். கண்கள் திறக்கப்பட்டதும் அருகிலே நீரூற்றை காண்கிறார். அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். என அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தேசத்தில் ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ பேர் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லுவது மாத்திரம். அங்கே தேவதூதன் ஏதாவது செய்தாரா? கண்களை திறந்தாரா? நீரூற்றை காட்டினாரா? இல்லை. அது சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் செய்கின்ற வேலை. ஆண்டவர் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. அவர் சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ரட்சிக்க வல்லவர். எப்படிப்பட்ட ஞானவன்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ரட்சிக்க வல்லவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் என்னை விட படித்தவர், நான் படிக்கவில்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு முன்னால் இருப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் சிருஷ்டிக்கப்பட்ட சாதாரண மனிதன், அவ்வளவுதான். நாங்கள் சொல்லுவது ராஜாவினுடைய செய்தி, ராஜாவினுடைய செய்தி. அது வல்லமையுடைய செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? குருடாக்கப்பட்ட கண்களை திறக்கக்கூடிய செய்தி. தேவதூதன் ஒன்றுமே சொல்லவில்லை, அவன் செய்தி மாத்திரம் சொல்லுகிறான். ஆகாரே பயப்படாதே, ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டார். உடனே ஆண்டவர் கண்களை திறக்கிறார். ஆண்டவர் கண்களை திறந்ததும் பருகில் இருக்கிற நீரூற்றை பார்க்கிறாள். அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறாள். அவள் விடுதலை அடைகிறாள். விடுதலை என்றால் ரட்சிப்படைகிறாள். அழுது கொண்டிருந்தாள். நான் பிள்ளை மரணமடைய போகிறது, நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருந்த அவளுடைய கண்களை திறந்து அருகிலே இருக்கின்ற நீரூற்றை காண்பிக்கிறார். அவள் அழுகை கேட்கப்பட்டது. அவள் விடுதலை அடைகிறாள். நாங்கள் வாசிப்போம் புதிய ஏற்பாட்டு புத்தகம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாதவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மனசு குருடாக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. என்னத்திற்காக? அந்த சுவிசேஷம் போய் சேராதபடி. அந்த சுவிசேஷம், நாங்கள் சொல்லுகிற நற்செய்தியின் வல்லமை எப்படி தெரியுமா? குருடாக்கப்பட்டு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவருடைய மனதை, குருடாக்கப்பட்ட கண்களை, குருடாக்கப்பட்ட மனசை அந்த செய்தி திறக்க வல்லது. குருடாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்கின்ற அந்த செய்தி அவர்களுடைய குருடாக்கப்பட்ட மனசை திறப்பதற்கு, விடுதலை அடைவதற்கு ஒரு வல்லமையான செய்தி. நீங்கள் சொல்லுகின்ற செய்தி சாதாரண செய்தி இல்லை. நாங்கள் வார்த்தையை தான் சொல்லுகிறோம், அதனூடாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்ற செய்தி. வாசிங்கள் மீண்டும் அந்த வசனத்தை, 2 கொரிந்தியர் 4:4. இந்த வசனத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம், நற்செய்தி. அந்த நற்செய்தி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, அவிசுவாசிகள், கர்த்தரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த செய்தி பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு குருடாக்கி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டு குருடாக்கப்பட்டிருப்பதால் தான் பாவங்களில் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், விடுதலை அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்தால் நரகம். யோசித்து பாருங்கள், நாங்கள் சொல்லுகின்ற செய்தி எவ்வளவு வல்லமையானது. நரகத்தில் போய் நித்தியமாக நரகத்தில் கிடந்து ஐயோ என்று அழுகின்றவர்களை விடுதலை அடைய செய்து பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அவ்வளவு உன்னதமான செய்தி. ஏன் பயப்பட வேண்டும்?
பொய் சொல்லுவதற்கு, திருடுவதற்கு தான் பயப்பட வேணும். நரகத்தில் போய் நித்தியமா அழிகின்ற ஒரு ஆளை மீட்டு பரலோகத்துக்கு அனுப்புவதற்குரிய ராஜாதி ராஜாவினுடைய ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, ஒருவர் வேதனைப்படுகிறவர், ஒரு கஷ்டப்படுகிறவர் விடுதலை அடைவதற்கு, அவர் குருடாக்கப்பட்டவருடைய கண்களை திறப்பதற்குரிய அந்த வல்லமையான செய்தியை சொல்லுவதற்கு பயப்பட தேவையில்லை. மற்றவருக்கு தீமை செய்வதற்கு தான் நாங்கள் பயப்பட வேண்டும். நாங்கள் செய்வது நன்மை. எப்படி நன்மை? நித்தியமாக நரகத்திலிருந்து அழியப் போகின்ற ஒருவருக்கு நல் செய்தியை சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:4 இப்பொழுது வாசித்தோம். அவிசுவாசியாக அவர்களுடைய கண்கள், மனசை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருடாக்கப்பட்டவர்களுடைய கண்களை திறப்பதற்குரிய நற்செய்தியை சொல்லுவதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகார் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தாள். அருகிலே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை. இந்த திருச்சபை இருப்பது இந்த தேசத்தில் இருக்கிற 1 லட்சம் பேருக்கும் தெரியும், ஆனால் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் போய் நற்செய்தி சொன்னதும் தான் கண்கள் திறக்கப்படும். தேவதூதன் வந்து செய்தியை சொன்ன உடனேயே தேவன் கண்களை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு 13 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு இந்து பின்னணியில் இருந்தேன். என்னுடைய கண்களும் குருடாக்கப்பட்டிருந்தது. நான் கிட்டத்தட்ட எத்தனையோ மிருகங்களை வழிபட்டேன். எனக்கு ஆறறிவு, என்னை விட குறைவான அறிவுள்ள மிருகங்களை எல்லாம் கடவுள் என்று வழிபட்டேன். வீடு முழுக்க சிலைகளை வச்சு வழிபட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நான் 15 வயதில் தான் ஓலைவல் எடுத்தேன். 1 வயது முதல் சின்ன வயதிலேயே நான் பாடசாலைக்கு சென்று விட்டேன். 15 வயதில் வேஷ்டி கட்டிக்கொண்டு தீயில் இறங்கி தீ மிதித்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நெருப்பு குச்சை தட்டி கையில் வைத்தாலே சுடும். அப்படிப்பட்ட தீ இந்த இடத்திலிருந்து அந்த இடவுக்கு நீளமான கிட்டத்தட்ட ஒரு 25-30 மீட்டர் நீளமான ஒரு தீக்குழியில் 15 வயதில் ஓலைவல் பரீட்சையில் நல்ல சித்தி அடைய வேண்டும் என்று நினைத்து பக்தியோடு, யாரும் சொல்லவில்லை, நானே தீயில் இறங்கி அந்த தீயில் அங்குமிங்குமாக அந்த நெருப்பில் நடந்தேன். ஏன்? கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. கண்கள் குருடாக்கப்பட்டிருந்ததால் நெருப்பிலே மிதித்தேன். தண்ணீரில் போய் கடவுளை தேடினேன். நான் ஒரு ஓவியன், ஆர்டிஸ்ட், நன்றாக வரைவேன். என்னுடைய வீடு முழுவதும், சாமி அறையில் மட்டுமில்லை, என்னுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் சாமி படங்களை வரைந்திருப்பேன். நான் எங்கு உட்கார்ந்திருக்கணும் அந்த இடத்திலே ஒரு சாமி இருக்கும். அப்படி கடவுளை தேடினேன். கண்கள் குருடாக்கப்பட்டிருந்ததால். உங்களுக்கு தெரியும், பாம்பு, நாகபாம்பு, அது கொத்தினால் உடனே செத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பாம்பை கூட வழிபட்டேன். மிருகங்களை வழிபட்டேன், சிலைகளை வழிபட்டேன். ஏன்? என்னுடைய 2 கண்களும். பல்கலைக்கழகத்தை போல் படித்தும் கூட அறிவிருந்தது, ஆனால் கண்கள் குருடாக்கப்பட்டதால் எல்லா மிருகங்களையும் கும்பிட்டேன். எலியையும் கூட நான் கும்பிட்டேன். எலியை கும்பிட்டேன், மயிலை கும்பிட்டேன், மாட்டை கும்பிட்டேன், நாயை கும்பிட்டேன், பாம்பை கும்பிட்டேன். எனக்கு ஒருவர் வந்து அந்த செய்தியை சொல்லி இருக்காவிட்டால், என்னுடைய மனைவியுடைய தங்கை, அவர் இப்பொழுது சுன்னாகத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறார், தனி திருச்சபையில் ஒரு பாஸ்டராக இருக்கிறார். என்னுடைய மனைவியின் தங்கை வந்து, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கின்றார், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டது. அதனால்தான் நான் அறிந்தேன், இதையெல்லாமே நான் கும்பிடுகிறேனே, என்னை விட அறிவு குறைந்ததென்று அன்றுதான் எனக்கு தெரிந்தது. அதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருடங்கள், 40 வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 40 வருடங்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருந்தேன். எனக்கு அந்த சகோதரி வந்து இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்காவிட்டால் இன்றும் நான்
பாம்பையும் எலியையும் கும்பிட்டு கொண்டே இருந்திருப்பேன். அந்த ஒரு செய்தி நான் நினைக்கிறேன், ஒரு கொஞ்ச நேரம்தான். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் உள்ள தேவன். அந்த சுவிசேஷம் என் குருடாக்கப்பட்ட கண்களை திறந்தது. என்னுடைய பல்கலைக்கழக டிகிரி, அந்த படிப்பு என் கண்களை திறக்கவில்லை. எத்தனையோ படிப்பு படித்தேன், ஒன்றுமே திறக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று சொன்னதும், தற்கொலை பண்ணி மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்த இனம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ சூனியம் செய்பவர்கள் என்னுடைய கோடிக்கணக்கில் இழந்த பணத்தை மீண்டும் எடுப்பதற்காக இங்கிருந்து எத்தனையோ இடங்களுக்கு சென்று என்னுடைய இடுப்பில் இடுப்பில் தாயத்து, எத்தனையோ தாயத்து கட்டியிருந்தேன், கழுத்தில் கட்டியிருந்தேன், எத்தனையோ நூல்கள் கட்டியிருந்தேன். எல்லாவற்றையும் கலட்டி வீசி கடலில் கொண்டு வீசும் அளவுக்கு இதெல்லாம் பிழை என்று நான் அறிந்தது ஒரே ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கின்றான். அந்த நல்ல செய்தி குருடாக்கப்பட்ட கண்களை திறந்தது. ஹல்லேலூயா! நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். அன்று அந்த சகோதரி சொல்லியிருக்காவிட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, குருடாக்கப்பட்ட கண்கள் திறந்திருக்க முடியாது, விடுதலை கிடைத்திருக்க முடியாது. கண்களை மூடி நாங்கள் சில நிமிடங்கள் கரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா! நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் இன்று தொடக்கம் ஆண்டவரே இந்த அழிந்து போகின்ற ஒவ்வொருவரும் தயவு செய்து ஒருவர் பார்க்க வேண்டாம், இது உங்களுடைய வேளை. கண்களை மூடுங்கள், ஒவ்வொருவரும் கண்களை மூடுங்கள். பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் யாரெல்லாம் வியாதியோடு அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நற்செய்தியை, ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறேன் என்ற தீர்மானத்தை எடுங்க. யாரெல்லாம் கண்கள் குருடாக்கப்பட்டு இந்த தேசத்தில் அவிசுவாசிகளாக, ரட்சிக்கப்படாதவர்களாக, விடுதலை அடையாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா நான் இன்று தொடக்கம் நீர் ஜீவனுள்ள தேவன் என்று இருக்கின்றதை, அந்த செய்தியை, அந்த நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன். இன்று தொடக்கம் கர்த்தாவே நான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நான் அந்த உம்முடைய நற்செய்தியை சொல்லுவேன் அப்பா. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை மீட்க எனக்கு பலந்தாரும். ஹல்லேலூயா! ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தாவே தீர்மானம் எடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமையினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா! நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொருவர் நாங்கள் ஜெப நிலையிலே அப்படியே வாய்களை திறந்து கர்த்தாவே நற்செய்தியை அறிவிக்க என்னை பலப்படுத்தும், நீர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை நான் செய்வேன் என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!